நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கங்க. பொண்ணு மாப்பிள்ளையே இப்போ வந்துருவாங்க. சரிங்க. போங்க. பரவாயில்ல, டைம்க்கு வந்துட்டாங்கல்ல. தாத்தா, எல்லாமே நல்லபடியா போயின்னு இருக்கு. பாட்டி இல்லையேங்கிற குறை மட்டும்தான். ஆமாமா ராணி, தர்ஷினியோட கல்யாணத்தை பார்க்க அஞ்சலிக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்பா அப்படி சொல்றீங்க? அவங்க நம்மளுக்காகத்தானே தீர்த்த யாத்திரை போயிருக்காங்க. அவங்க வேண்டிக்கிட்டதுனால தானே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குது. சரியா சொன்னீங்கண்ணே. அப்பா, உங்களுக்கும் ராணிக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரவா? வேணாமா, இப்பதான் நாங்க ஜூஸ் குடிச்சோம். வேணாமா. எனக்கு ஜூஸ் வேணுமான்னு கேட்கவே இல்லை. பொண்ணு மாப்பிள்ளையும் இம்மா நேரமாவ ட்ரெஸ் மாத்தினுக்குறாங்க. எவ்வளவு நேரமா இருந்தா என்னக்கா? அத பத்தி போட்டோக்காரர் தானே கவலைப்படணும். அது மட்டும் இல்லக்கா, இந்த போட்டோ இன்னியோட சந்தோஷத்தை 20 வருஷம் ஆனாலும் நினைவுபடுத்தும். அந்த போட்டோ நல்லா இருக்கணும்ல, அதான் பார்த்து பார்த்து ரெடி ஆயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். சரி ராணி. உன்னோட வரவுக்காக தான் நானும் என்னோட சூனிய லோக முன்னோர்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். உன்னை பலி கொடுத்து தான் என்னோட சூனிய லோகத்தை உயிர்ப்பிக்க போறேன். தமன்னா, அங்க பாரு. சூடாமணி, சூடாமணி. என்னாச்சு? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நீதாம்மா எப்படியாவது எங்களை காப்பாத்தணும். அந்த சிவனடியார்னு ஒருத்தன் அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருப்பான்ல, அந்த படுபாவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து எங்க எல்லாருக்கும் மரண பயத்தை காட்டிட்டு போயிட்டோம். தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க. இது வேற விளக்கமா சொன்னமா? சொல்லு தமன்னா. அந்த ஆளு பொம்மையை நாங்க கொண்ட வீடியோவை வீட்டுல இருக்கிற எல்லா டிவிலையும் போட்டு காமிச்சிட்டாரு.